தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளே தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோவை KineMaster அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி அழகாக உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது சென்டரில் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 16:9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்டர்ஃபரன்ஸ் வந்த பிறகு மேலே உள்ள மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங்கில் இருக்கும். இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பொசிஷனை செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஏரியாவில் உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும் வச்சுட்டு இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பொசிஷனும் எண்டு பொசிஷனும் சேமாக இருக்கும். வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து இந்த பிக்சர் வந்து மூவிங் ஆகாது. நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி கீழே வாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணது உங்களுக்கு கார்னர் ஃபுல்லாக ஷேடாவாக சென்டரில் பிக்சர் மட்டும் நல்லா டார்க்காக இருக்கும். இதுக்காக எனபிள் பண்ணியிருக்கோம். எனபிள் பண்ணிட்டு இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அந்த பிக்சர் நல்லா டார்க்காக தெரியும். அதுக்காக எனபிள் பண்ணியிருக்கோம். எனபிள் பண்ணிவிட்டு பேக் வாங்க. இதில் கலர் ஃபில்டர் அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிக்சரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து டிக் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர எஃபெக்ட்டில் வந்துட்டு பேசிக் எஃபெக்ட்னு கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த பிளர் எஃபெக்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து கூட்டிக்கலாம். அதுக்கு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளரோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. எனக்கு 6 பாயிண்ட் போதும் வச்சு டிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த பிளர் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுறேன். இதை வந்து கரெக்டான ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கலாம். இந்த ஆரோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இப்போ அந்த பிக்சரை நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு அந்த பிக்சரை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆரோ அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதே நம்ம வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுறேன். அப்படியே நீங்கள் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை மட்டும் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நல்லா டார்க்காக தெரியுறதுக்காக வச்சு டிக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் சைடில் உள்ள ஃப்ரேம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வாங்க. அப்படியே நீங்கள் கீழே வாங்க. கீழே வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேக் வாங்க. இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட்டும் லெவலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பிரைட்னஸ்ன்றது நான் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டிக் பண்ணிடலாம். இப்போ எனக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து நல்லாவே தெரியுது. நான் ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எனக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து நல்லா தெரியுது. சில பேருக்கு அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ண முடியாது. எனபிள் பண்ணாலும் அந்த உங்களோட பிக்சருக்கு அந்த கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து மறுபடியும் ஆட் பண்ணிங்க. லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் சைடில் ஃப்ரேம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஆல்ஃபா ஆப்போசிட்டி அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எனக்கு ஃபஸ்ட்லேயே தெரிஞ்சனால இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே வாங்க. இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து நல்லாவே தெரியுது. இதில் வந்து ஒரு சாங் மட்டும் இப்போ ஆட் பண்ணணும். அதுக்கு ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோல்டருக்கு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நான் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நான் வந்து ஒரு இதை டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அந்த பிக்சருக்கு எந்த மாதிரி டைப் பண்ணணுமோ அந்த மாதிரி டைப் பண்ணிங்க. நான் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு இதோட ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து நிறையா இருக்கும். நான் இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதோட கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த ரவுண்ட் சிம்பிள் ஒயிட் கலரில் இருக்கு பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வீடியோ ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து டிக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா வீடியோ எதுவும் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ 20 செகண்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் எவ்வளோ தொலைக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்துள்ள ஏரியா இந்த வீடியோவும் உங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோவில் வராது. இப்போ நான் ரெடி பண்ண வீடியோ ஒரு தடவை நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு சைடில் உள்ள ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுதோ அதை வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுறதை கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.